ஹலோ கைஸ், வணக்கம் எல்லாருக்கும். திருநெல்வேலியில் இருக்கோம். இன்னும் 3 நாளில் நம்ம வந்து காசி போக போகிறோம். எஸ், இந்த பையனை வந்து காசிக்கு போக போகிறோம். ஸோ ஒரு ரொம்ப பெரிய லாங் ஜேர்னி. ஸோ 3 டேஸில் வந்து நம்ம ட்ரெயினில் போக போகிறோம். அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு 1 வீக் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ போகிற வழி, அப்புறம் அந்த 1 வீக் வந்து காசில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வரும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். கன்னியாகுமரிலேருந்து காசி வரைக்கும் டேரெக்டாக இருக்கக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து வியாழக்கிழமை வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் அலோடு. வியாழக்கிழமை 10:30 இந்த ட்ரெயினுங்க. மணி 10:30 ஆக போகுது. ஸோ ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம வந்து ட்ரெயினில் தான் ஜேர்னி பண்ணி போகிறோம். ஸோ வாங்க தொடர்ந்து என்னோடய பயணம் செய்ய. கோச்சை பாருங்கள் எப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்குல்ல. இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் நினைக்கிறேன். M1 போட்டிருக்கு. நம்மளுக்கு வந்து B2. ஸோ B2 எங்கே இருக்குன்னு போய் பார்க்கணும். வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள். கோச் இங்கே தான் இருக்குது. இது வந்து B1. நம்ம வந்து B2 போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், கன்னியாகுமரி டு பனாரஸ் இந்த ட்ரெயின் தான். ஸோ இது வந்து 3rd AC நான் புக் பண்ணியிருக்காது. இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அது வந்து 2nd AC, அப்புறம் 1st AC. இதுதான் இந்த ட்ரெயின் தாங்க. நம்ம B2 ஆக்சுவலாக ஏசி செம்மையாக இருக்குங்க. ஏசி இல்லை, ஓப்பன் பண்ணதுமே நம்மளோட கோச் தான். 72 மேலே தான். பெட்ஷீட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நார்மலான நீங்கள் ஸ்லீப்பர் கோச்சிலலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்காது. ஏசி கோச்சில் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கும். செம்மையாக இருக்குங்க, சமைச்சலுன்னு இருக்குது. ஸோ டே டைம்லாம் வெயிலெலாம் போனோம்னா கண்டிப்பாக வெயிலே தெரியாது, அந்தளவுக்கு இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லோரும் தூங்கிட்டாங்க. இங்கே டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தூங்கிட்டாங்க. ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தேன், எல்லாம் ஃபேமிலியோடு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய லேடிஸாக இருக்காங்களா. நம்ம கோச் மட்டும் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. மற்ற அந்த சைடு எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. ஃபேமிலி ஆட்களில் தான் இருக்காங்க. பாய் பாய் திருநெல்வேலி. நான் இதை கீழே விரிச்சிட்டு வந்து இதை வந்து போர்த்திக்கிட்டு படுக்கலான்ட்டு இருந்தேன். பட் ஆனால் இதில் 2 இது இருக்குங்க. இங்கே பாருங்கள், 2 இது இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை போகிறதுக்கு அப்படின்னா இதிலே நீங்கள் இன்னொன்று இது பண்ணிக்கலாம். சூப்பராக செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இதான் வச்சுருக்கேன். ஒரு இது நான் யூஸ் பண்ணல, அப்படியே உள்ளே வச்சுருக்கிறேன். ஸோ பில்லும் பிளாங்கெட்டு பேக்கு அவ்வளோதான். பிளாங்கெட் மூடியாச்சு, கீழே விரிச்சாச்சு. பில்லோவும் ரெடி. நம்மளுக்கு ஜம்முன்னு இருக்குங்க குஷனு. அப்படியே தூங்க வேண்டியதான். பேக் மட்டும் தலைமாட்டில் வச்சுக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. நான் இப்போ போகக்கூடிய ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரிலேருந்து வாரணாசி போகுது. இந்த கன்னியாகுமரிலேருந்து எந்தெந்த ஸ்டேட்லாம் போகுதுன்னு பாருங்கள். நம்ம தமிழ்நாடு கிராஸ் பண்ணி தமிழ்நாடுக்கு அப்புறம் வந்து ஆந்திரா போவோம். ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா போவோம். தெலுங்கானாலேருந்து மத்திய பிரதேசம் போவோம். மத்திய பிரதேசிலேருந்து யூபி போவோங்க. ஸோ இத்தனை ஸ்டேட்டும் நம்ம க்ராஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூபி போக போகிறோம், அதாவது காசிக்கு போக போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் நீங்கள் காசி போகிறதுக்கு. குட் மார்னிங். இப்போ நம்ம வந்து கும்பகோணம் தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ மணி வந்து கிட்டத்தட்ட 6 மணி. செம ஃபாகியாக இருக்குங்க இங்கே வெளில. சீர்காழி வந்தாச்சு. கும்பகோணம் தாண்டி சீர்காழி வந்திருக்கோம். ஸோ வேறு லெவலில் இருக்குது சன்ரைஸ். தமிழ் சங்கமம் ட்ரெயினில் வந்தோம் அப்படின்னா நைட்டு 10:30 அங்கே நம்ம திருநெல்வேலியில் ஏறினோன்னா சிதம்பரத்தில் வந்து காலையில் 6:30 வந்து விட்டுறாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா சிதம்பரத்தில் உள்ள கோவில், சீர்காழி, கும்பகோணம் இது எல்லாம் அந்த லைனில் தான் வருது. சிதம்பரம், பாய் பாய் சிதம்பரம். வேறு லெவலில் இருக்குங்க. சரி, கீழே ஃபுல்லாக க்ரீனிஸாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிடில் வந்து ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. மேலே பார்த்தோன்னா சன் இதுதான் கிள்ளை ரிவரு. இங்கே பாருங்கள், மீன் பிடிச்சாங்க பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இந்த ஏசி கோச்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இல்லைங்க. ஸோ க்ளீனிங்லாம் பயங்கரமாக பண்ணிடுவாங்க. அவங்களே வந்து 4 டைம்ஸ் வந்து பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. அது போக நம்மளுக்கு வந்து நம்மளோட கோச் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப க்ளீனாக இல்லைன்னா நம்ம கால் பண்ணி சொன்னாலே வந்து க்ளீன் பண்ணுறாங்க. நான் வந்து நேற்று நைட்டு வந்து ட்ரெயின் ஏறினேன். இன்றைக்கி வந்து மறுநாள். ஸோ காலையிலே வந்து குட் டே பிஸ்கட்டை சாப்பிட்டு இந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். யார் என்ன சொன்னாலும் தமிழ்நாடு தாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக. அந்த சீனரியை ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக பச்சை பசேன்னு அப்படியே வயல்வெளி, மேலே பாருங்கள் ப்ளூ கலர் அப்படியே ஸ்கை. அந்த ட்ரெயின் ட்ராவல் வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் நீங்களும் என்ஜாய் பண்ணணுன்னா இந்த வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இந்த கோச் தான் வந்து 2nd ஏசின்னு சொல்லுவாங்க. நம்ம இருந்தது வந்து 3rd ஏசி. 2nd ஏசிக்கும் 3rd ஏசிக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும் ப்ரைவசியாக. 2nd ஏசிக்கும் 3rd ஏசிக்கும் இது ஒன்று தாங்க டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் 1st ஏசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ப்ரைவேசியாக அந்த ரூம் மாதிரி வந்துடும், டோர்லாம் வச்சு. ஸோ உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள்.
நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. தேர்ட் ஏசிக்கும் இந்த செகண்ட் ஏசிக்கும் கொஞ்சம் இந்த சீட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது. அது போக வந்து உங்களுக்கு வந்து அந்த மிடில் பெர்த் இருக்கும்ல, அது வந்து இந்த இதில் இருக்காது. செகண்ட் ஏசியில் லோவர் பெர்த்தும் அப்பர் பெர்த்து மட்டும்தான் இருக்கும். நல்லாவே இருக்குங்க. செகண்ட் ஏசி பார்த்தாச்சு, தேர்ட் ஏசியும் பார்த்தாச்சு. ஃபஸ்ட் ஏசி மட்டும் பார்க்கணும், அது வந்து பொறுமையாக பார்ப்போம் கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெயின் போகுது. இது வந்து லோக்கல் ட்ரெயினுங்க, இங்கே உள்ளது சென்னையில் உள்ள லோக்கல் ட்ரெயின். ஏசி எக்கனாமிக் கிளாஸு. ஸோ இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்து வரோமா. எக்கனாமிக்ஸ் கிளாஸ் நிறைய பேர் வந்து எக்கனாமிக்ஸ் கிளாஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது தேர்ட் ஏசி அப்புறம் தேர்ட் ஏசி எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டு 2 தான் இருக்கும். கொஞ்சம் மட்டும் அமௌண்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த இதுக்கும் அந்த இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இதோட சீட்டு வந்து சீட்டோட அந்த வித்து இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய சீட் இருக்கும். அதாவது ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்காது, கம்மியாகவே இருக்கும். இதுதான் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ நீங்கள் எக்கனாமிக் கிளாஸ் ட்ராவல் பண்ணனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ஸ்லீப்பர் கோச் தான். மோஸ்ட்லி ஃப்ரீயாக தாங்க இருக்குது ஸ்லீப்பர் கோச்சு. ஆனால் வெயில் அடிக்கிற வெயிலுக்குலாம், இந்த வெயிலுக்குலாம் ஸ்லீப்பர் கோச்சில் போனோம்னா காண்டாயிரும். ஹாட் பர்ஃபெக்ட் கார் அப்படின்ட்டு இங்கே தான் குக்கிங் எல்லாம் நடக்குது. இதுலேருந்து பார்ப்போம். சமைச்சிட்ருக்காங்களா, பேக் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுட்டெல்லாம். ஸ்லீப்பர் கோச் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம அப்படியே இங்கேருந்து அங்கே போகலாம். அப்படியே நீங்கள் ட்ரெயினில் வந்து ஏசியில் வந்து ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனலாகவே உங்கள் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிடுவாங்க, லிங்க்கு. ஸோ இந்த இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஹோட்டலு இந்த இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபுட்டு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டு போக உங்களுக்கு வந்து பேண்ட்ரிலேயும் ஃபுட்டு கிடைக்கும், அது போக பிளாட்ஃபார்ம்லேயும் ஃபுட்டு கிடைக்கும். ஸோ ட்ராவல் பண்ணும்போது சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. கைஸ், நார்மல் கோச் வந்தால் தான் இந்த மாதிரி பரிதாபங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தா ஏசி கோச்லேயும் இந்த மாதிரி ஆகுதுங்க. பட் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க குழந்தைங்களோட வந்திருக்காங்க, அதனால் தூங்க வைக்கிறாங்க. அங்கே பாருங்கள், ஒருத்தங்க பேனு பார்த்துட்ருக்காங்க தலையை விரிச்சு போட்டு. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா குழந்தைய வச்சுட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. குழந்தை வேறு கத்திக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து வடக்கன்ஸ் தான். ஸோ அப்படி தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இதெல்லாம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். நம்ம மற்ற கோச்லாம் பாருங்கள் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. நம்ம கோச் தான் இப்படி இருக்குது. ட்ரெயினில் நீங்கள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஃபுட்டு வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டும் போகலாம், இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே போகலாம். ஒரு 2 days 3 days வந்து போகிறதே தெரியாது, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷராக இருக்குது, இல்லைன்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக ஒரு ட்ரெயினை புக் பண்ணுங்கள். புக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாங்காக ஒரு ட்ராவல் போங்க, வேறு மாதிரி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு. இந்த காஞ்சிபுரம் வந்துட்டோம். வெயில் பார்த்தோன்னா சரியான வெயில் அடிக்குதுங்க, பயங்கர வெயில். இந்த பெட்டி இருக்குல்ல, இந்த பெட்டி வந்து என்னது அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முன்னாடி இன்ஜின்லாம் இருக்குங்க, என்னவா இருக்கும்? எம்டியாக தாங்க இருக்குது உள்ள. சம்திங் கூட்ஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் நிறைய டைப்பில் இருக்குது. நான் இந்த டைப் பார்த்ததே இல்லை. ரொம்ப ஹைட்டாகவும் இருக்குது. இது சென்னையில் உள்ள லோக்கல் ட்ரெயின். இதெல்லாம் டிக்கெட் எடுத்தோன்னா நம்ம மாடலில் ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி உங்களோட குழந்தைகளை இந்த மாதிரி ட்ரெயினில் வந்து கூட்டு போகணும்னு ஆசையாக இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெசி 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 30 20 பட்டர் மில்க் வாங்கியாச்சு. இது 20. லெஸ்ஸி வந்து ஸ்வீட் வந்து 30 rupees. நான் 20லே வாங்கிட்டேன், போதும். நம்ம வந்து அரக்கோணம் வந்தாச்சு. ஸோ சென்னையில் இதுதான் லாஸ்ட் ஸ்டாப்னு நினைக்கிறேன். ஹவு மச்? 20. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ வெஜ் பிரியாணின்னு சொல்லிட்டு IRCTCயில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்கிறேன். ஊறுகாலாம் கொடுத்து வச்சுருக்காங்க, எல்லா ஃபுட்டுக்கும் ஊறுகாய் யூஸ் பண்ணுறாங்க இவங்க. வெஜ்ஜு பிரியாணினா நம்ம வெஜிடபிள் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி மேலே போட்டு ஊற்றி வச்சுருக்காங்க. ஸோ சாப்பிட்டு பார்ப்போம், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். டேஸ்ட் வைஸ் ஓகே தாங்க, நல்லா தாங்க இருக்குது. பாஸ்மதி ரைஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வெஜிடபிள்ஸுமே நல்லா தான் இருக்குது, ஒர்த்து தான். பாருங்கள் பில்டிங்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சென்னை தான் என்னமா இருக்கு பாருங்க. இது வந்து கும்மிடிப்பூண்டி போகிற வழி. கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் இங்கே பாருங்கள். ஓ மை காட், தடம் புரண்டு கிடக்குங்க உடஞ்சி. பார்க்கவே பயமாக இருக்குது. எத்தனை பட்டி? 1 2 3 4 5 6 7 8 ரொம்ப வருஷம் கிடக்குற. ட்ரெயின் கடியில் பாருங்கள் எப்படிலாம் இருக்குங்க மிஷினு. இது என்னைக்கு நடந்துச்சுன்னு தெரில இந்த சம்பவம். பார்க்கவே பயமாக இருக்கணும்.
பாருங்கள், சீட்டு பாருங்கள் ஃபுல்லாக. வெல்கம் டு நெல்லூர். நெல்லூர் வந்தாச்சுங்க. சூர்யா படத்தில் சிங்கம் படத்தில் சொல்லுவாங்களே, நல்லூர்லேருந்து நெல்லூர் வரைக்கும் வருவான்டா அப்படின்னு. நெல்லூரில் இப்போ தான் ஸ்டேஷன் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கட்டிட்டு மீன்ஸ் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. மேலே பிரிட்ஜெலாம் போட்டு பயங்கரமாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 இயர்ஸில் நெல்லூர் ஸ்டேஷன் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெல்லூரில் ஒரு ஆறு ஒன்று இருக்குது. கீழே மட்டும்தான் தண்ணி இருக்குது, ஆனால் மேலெலாம் தண்ணியே இல்லைங்க. கீழே கெட தண்ணி மாதிரி தான் கிடையாது, தண்ணி எதுவும் ஓடலை. ஆனால் செம பெரிய ரிவர், நம்ம திருநெல்வேலி ரிவர் மாதிரி செம பெருசாக இருக்குது. இந்த நெல்லூரில் இருக்க ரிவரோட பேர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சவுண்டும் பயங்கரமாக கேட்குது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து காசி போகிறதுனால தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ நம்ம திருநெல்வேலி ஆட்கள் ஏறினாங்க, திருநெல்வேலி கன்னியாகுமரிலேருந்து. ஸோ எல்லாருமே ஜாலியாக அப்படியே பேசிட்டு தான் அப்படியே போயிட்டு இருந்தோம். நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ பயப்படாமல் நீங்கள் வந்து காசிக்கு வரலாம். ஈவினிங் சன்செட்டுங்க வேறு லெவலில் இருக்குது. அழகான ஈவினிங் டைம் சன்செட். டைம் ஆக ஆக அந்த ஈவினிங் சன்செட்டோட அழகே வேறு லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக அப்படியே எல்லோ கோல்டு சம்திங் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த முன்னாடி இருக்க அந்த பனை மரங்கள், தென்னை மரங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி பிளேஸ்லாம் யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சன் செட் ஆகும்போது ஒரு மாதிரி ப்ளூவிஷாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து எல்லோவாக ஆனிச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் ஃபுல்லாக டார்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் சன் செட் ஆகும்போது அதோடய ஃபீலே வேறு. அந்த நேச்சர் தான், அதுதாங்க நேச்சரு. ஸோ ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் வெளில உட்காந்து அப்படியே என்ஜாய் பண்ணி பாருங்கள். நல்லா இழுத்து போது தூங்கிடாதீங்க. தூங்குனீங்கன்னா இந்த ஃபீல் எல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் பார்க்க முடியாது. இதெல்லாம் ஒவ்வொரு பிளேஸ்லையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். திருநாளி ஜங்ஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. அப்படியே பகல் டயத்தில் வந்து சூப்பராக இருக்கும் இந்த பிரிட்ஜு. ஸோ நைட் டைமே நல்லா இருக்குது. அந்த லைட்டிங் அதெல்லாம் போட்டு வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ட்ரெயின் வந்து இங்கேயே நிப்பாட்டிட்டாங்க பிரிட்ஜிலே. பிரிட்ஜில் தண்ணி எதுவும் இல்லை, ஆனால் கொஞ்சம் சென்டர் பிளேஸில் தண்ணி இருக்குது. இந்த சைடு பாருங்கள் பெருசாக தண்ணி எதுவும் இல்லை. வாவ், வேறு லெவலில் இருக்குது பிரிட்ஜு. இங்கே இருக்குது பாருங்கள் அந்த கோவில். நீங்கள் இப்போ பார்த்துருக்க இந்த பிரிட்ஜோட பேர் வந்து விஜயவாடா. ஸோ விஜயவாடாவில் உள்ள என்ட்ரன்ஸே இந்த பிரிட்ஜு தான். இதுக்கப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 o'clock நினைக்கிறேன் இந்த டைம் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து சவுத்துலேருந்து இப்போ நார்த்துக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம். கிருஷ்ணா ரிவர் விஜயவாடா மட்டும் கரெக்டாக தான் விஜயவாடா என்ட்ரி ஆகுது. ஓட்டோட அந்த கோயிலுக்கு போய் வருவாங்க. இப்போ வந்து விஜயவாடா வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து டைம் வந்து ஒரு 1/4 மணி நேரம் நிற்கும். அதனால் சீக்கிரமாக வந்துட்டோம். அதனால் இங்கே எல்லாம் பரபரப்பாக கூட்டம் பயங்கரமாக இருக்குது. ஃபுட்டு மட்டும் வாங்கணும். இங்கே நம்ம தமிழ் ஆட்கள் தான் இதெல்லாம். அவங்கெல்லாம் கூட வந்தவங்க தமிழ் ஆட்கள். நம்ம அப்படியே லைட்டாக பாருங்கள், ஃப்ரூட்ஸை பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. ஆப்பிள், பனானா பாருங்கள் 50 50 ரூபா சொல்கிறாருங்க. பழம் ஒரு 6 பழம் வந்து 50 ரூபாய்க்குங்க. பச்சாஸ்னா 50 ரூபா. 6 பழம் 50 ரூபாய்க்கு விற்கிறாரு அவர். அமௌண்ட் அவங்க கொடுத்துருங்க வாங்குறாரு. சரிங்க, அவர் வாங்கட்டும். நம்ம சாப்பாடு போய் வாங்கிட்டு வரோம். இங்கே சாப்பாடு இருக்குது. சப்பாத்தி இருக்குன்னு கேட்போம். இங்கே பாருங்க, அண்டா ரைஸ் 100. சப்பாத்தி சப்பாத்தி நெய் வெஜ் ரைஸ், வெஜ் பிரியாணி, அண்டா பிரியாணி. இங்கே பாருங்க, வெஜ் சிக்கனு, முட்டை தான் இருக்குது, சப்பாத்தி இல்லை. என்ன செய்ய, நம்ம வெஜ்ஜு சாப்பிட்டோம்னா சப்பாத்தி தான் வாங்கணும். முட்டை பிரியாணியும் சிக்கன் பிரியாணி தான் வச்சுருக்குறாங்க, வெஜ்ஜு பிரியாணி இல்லை. இதுக்கப்புறம் விஜயவாடாக்கு அப்புறம் வந்து எங்கேயுமே நல்லா இருக்காருங்க சாப்பாடு. நல்லா 1/4 மணி நேரம் நிற்குங்க. ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரீஃபில் பண்ணுறாங்க.
ஸோ ஹோட்டல் இருக்குமான்னு பார்த்தேன், ஹோட்டல் எங்கேயுமே இல்லை. பார்ப்போம் முன்னாடி. இங்கே கொஞ்சம் கடை இருக்குது, இங்கே கேட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பழம் ஃபுல்லாகவே 50 ரூபாங்க. சப்பாத்தினா சப்பாத்தி how much? 50. तीन पार्सल. तीन சப்பாத்தி எக்கு நம்ம கூட வந்துட்டாங்க சாப்பிட்றாங்க. இதுக்கு வாங்க வாங்க வச்சுருக்காங்க. ஃபுல்லாக தண்ணியை திறந்து விட்டாங்க. அதான் வாங்கிட்டேன், காசு கொடுத்துருக்கான். பார்சல் மட்டும் அவங்க தண்ணி வந்துருச்சு. பையா பார்சல் கவர் 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 பையா கவர். எனக்கு பெரிய அளவுக்கு ஹிந்திலாம் பெரிய அளவுக்கு இல்லை, ஹிந்தியே தெரியாது. சும்மா ஏதோ 1-2 வார்த்தை மட்டும் பேசுவேன், அவ்வளோதான். பேசக்கூட தெரியாது. அந்த சும்மா என்னது எவ்வளோ இது மட்டும் தான் தெரியும், மற்றபடி வேறு எதுவும் தெரியாது. ஸோ நீங்கள் பயப்படாமல் தாராளமாக வந்து வரலாம், சமாளிச்சிடலாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா போதும். ஆனால் நிறைய பேத்துக்கு இங்கிலீஷ் தெரியாது இங்கே ஹிந்திக்காரங்களுக்கு. ஸோ கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க, பெட்டராக இருக்கும். நீங்கள் சவுத்துலேருந்து நார்த்துக்கு வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா விஜயவாடா வரைக்கும் தாங்க சாப்பாடு நல்லாயிருக்கும். விஜயவாடா தாண்டிட்டீங்க அப்படின்னா சாப்பாடு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா என்னென்ன வாங்கி சாப்பிட்லாம். ஸோ வெஜ்னால நான் சப்பாத்தி வாங்கியிருக்கேன். சப்பாத்தி பார்த்தீங்கன்னா 50 ரூபா. 3 சப்பாத்தி இருக்குது. 3 சப்பாத்தி வித் குருமா. சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எடுக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் வெளியூர்லாம் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா வந்து நம்ம ஊர் ஃபுட்டு மாதிரி எல்லா ஊர்லேயும் எதிர்பார்க்கக்கூடாது. அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு சப்பாத்தி ஓகே தான், பட் ஆனால் அந்த குருமா வச்சுருந்தாங்க, அதுதான் ஒரு மாதிரி சம்திங், ஏதோ ஒரு கத்திரிக்காய் வந்து நிறைய போட்ட மாதிரி ஒரு டேஸ்ட்டு இருந்துச்சு, ஒரு மாதிரி புளிப்பா. மற்றபடி ஓகே தான், அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ பழகிக்கிற வேண்டியதான். இப்படி ஓகே தான், வெஜ்ஜு ஓகே தான். உனக்கு இந்த சீட் நான் இந்த ட்ரெயினில் புக் பண்ணும் போதே லோவர் பெர்த் தான் ஃபேமிலியாக வந்திருக்காங்க. அப்பர் பெர்த் தான் போகிறோம். இதில் ஒருத்தர் ட்ராவல் பண்ணும் போது அப்பரில் இருந்துச்சுன்னா நிறைய பார்க்க முடியாது, கடுப்பாக இருக்கும். அதனால் எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க வந்து சீட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, அவங்களுக்கு வந்து லோவர் பெர்த்து தான் இருந்தது, அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் லோவர் பெர்த்து. ஒரு 2 கேபினுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஸோ எல்லாமே செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஜம்முன்னு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த விண்டோ சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ண போகிறோம். நைட்டு ஃபுல்லாகவே ஒரு நாள் ஃபுல்லாக மேலே உட்காந்துருந்தேன், ஒரு நாள் ஃபுல்லாக இப்போ கீழே உட்கார போகிறேன். நம்ம நினச்ச மாதிரி விண்டோ சீட்டும் கிடச்சிருச்சு. ஸோ காசு வரைக்கும் நம்மளுக்கு நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இந்த சீட்டு தான். தூங்க வேண்டியதாங்க. குட் நைட்டுங்க. காலைல பார்க்குறேன் நான். பை பாய். உண்மையான வடக்கன்ஸ் தான் இவங்க தான். இந்த வராங்க பாருங்க. சிப்ஸ் ஏற்றுனா சூப்பராக பூத்து இருக்குங்க, வேற லெவலில் இருக்குது. இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் பார்க்க நல்லா இருக்குங்க. போட்டுருக்காங்க இட்லி சாம்பார். ப்ளஸ் இங்கே பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் எப்படி எடுத்துகிட்டு இருக்காங்கன்ட்டு பாருங்க. ஹலோ ஹலோ பாய். ஸ்டேஷனை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. வெல்கம் டு பனாரஸ், வாரணாசி, காசி எல்லாம் ஒன்று தாங்க.